பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலமாய் நேசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கடந்த நாளிலே நாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 ஒளியும் இருளும், வருகிறவனும் வராதிருக்கிறவனும் என்ற தலைப்பிலே ஒரு பகுதியை நாம் பேசியிருக்கிறோம். ஒருவர் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்ப காரணம் என்ன, ஆக்கினை தீர்ப்பிற்கு காரணமாயிருப்பது என்னவென்றும், யார் ஒளியை பாய்க்கிறார்கள், யார் ஒளியினிடத்திலே வராதிருக்கிறார்கள், ஏன் வருகிறான், யார் ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான், ஏன் வராதிருக்கிறான் என்ற பகுதியை நாமோ பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவரால் உண்டாக்கப்பட்ட உலகம் அந்த ஒளியை அறிந்து கொண்டதாம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களாம், ஒளியை பின்பற்றினால் அவர்கள் எதை அடைந்திருப்பார்கள் என்பதையும் பார்த்தோம். இருளில் அகப்படாதபடிக்கு அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் பார்த்தோம். இருளில் நடந்தால் போகுமிடம் என்னதென்று தெரியுமா என்பதையும் பார்த்தோம். உலகத்திலே ஒளியானது வந்திருந்தும் ஒளியை பார்க்கிலும் விரும்ப காரணம் என்னவென்றால், தன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலும் தன்னுடைய செயல்கள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்திலே வர மறுத்தார்கள். ஒளியை பகைத்ததற்கான காரணம் தேவனுடைய வார்த்தை கொடுத்ததற்காக. வார்த்தை கொடுத்ததற்காக எதுக்கு பகைப்பாங்கன்னா, வார்த்தை ஒருவனை என்ன செய்யும், தேவனுடைய வார்த்தையினுடைய வேலையும் பற்றி பார்த்தோம். பவுல் கலாத்தியர்கள் ஆரம்பத்தில் பவுல அன்பு கூர்ந்திருந்தாலும் சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவாயினாங்க. யோவான் 14:3-5 யோவான் சானகன் ஏன் கொலை செய்யப்பட்டார்னா, சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொல்லியிருந்தார். அப்போ ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருப்பது என்னவென்றால், அவர்கள் ஒளி வந்திருந்தும் ஒளியை பகைப்பதுதான் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அப்ப யார் பகைக்கிறாங்கன்னா, யார் ஒளியிடத்தில் வராதிருக்கான்னா, ஏன் வரமாட்டான்னா, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, அது கண்டிக்கப்படாதபடி அவன் வரமாட்டேங்கிறான். இப்போ பொல்லாப்பு செய்தா ஏன் ஒளியை பகைக்கணும், ஏன்னா அது பொல்லாப்பு, அது ஒளி. அப்போ ஒளியும் இருளும் எப்பொழுதுமே சேருவது கிடையாது. ஒருவன் ஒளியிடத்தில் ஏன் வர்றான்னா, சத்தியத்திற்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வர்றான். இந்த இரண்டு சாராரில் யார் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவங்க? ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் தூர போறாரு. இப்போ யாரு தேவனால் பாராட்டு பெறுவாங்க, யாரு தேவனால் புகழப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரம் 28-29 நம்ம முடிச்சிட்டோம். அப்போ கடைசியில் நம்ம ஒரு சாரார் பாடுபடுவதற்கும் அவங்க தேவனால் சிட்சிக்கப்படுவதையும் அவர்கள் விரும்புவது கிடையாது, தூரமாகவே இருப்பாங்க. சவுளுடைய ராஜ்யத்திலே தாவீது கிடைத்தது சவுலுக்கு மிகுந்த பெரு பொக்கிஷம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனா தந்தது. ஆனா சவுலோ தாவீதை தொடர்ந்து அவருடைய கிரிகள் பொல்லாதவையில் இருக்கிறபடினால தாவீதை பகைச்சிக்கிட்டே இருந்தார். அதனால அது சேரவே சேராது. ஏன் இதுன்னு கேட்டீங்கன்னா, இருளும் ஒளியும் எப்பவுமே இணைஞ்சு போக முடியாது. முரண்பட்ட கருத்துக்கள் வேற, கருத்து வேறுபாடுகள் மற்றும் மொத்தமாகவே பொறாமையா இருந்தா, இயேசு மேல பொறாமையா அவங்க இருந்தபடினால எப்பவுமே அவங்களை கொல்றதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாடுபடணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3-7 ஒரு சாரார் பாடுபடுவதற்கு பயமும் திகிலும் இருப்பதினால தன் கிரியைகளை சீர்திருத்தப்பட விரும்பல. சிலர் கிதியோனோடு தன்னுடைய கிரியைகளை சீர்திருத்த விரும்பினாங்க. அப்பனா தேவன் யாரை பாராட்டுவார், யாரை புகழ்வார், யாருக்கு அவர் அதிகமான நன்மை செய்வார் பாருங்க. அப்படியானால் எதுக்கு ஒருத்தரை பகைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இன்னும் ஒரு கருத்து, பாடுபடவும் விரும்பல, பயப்படுறாங்க பாருங்க. அதுக்கு தான் ஒரு சோதனை வச்சார். அந்த சோதனையில் என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். 7:3 பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாக ஓடி போயிரு சொன்னார். இதை ஜனங்களுடைய செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்துன்னு சொன்னார். அப்போ எத்தனாயிரம் பேர் போயிட்டாங்கன்னா 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. இன்றைக்கு இந்த மாதிரி பயம் நிறைந்த மக்கள் இருக்காங்களா? கிறிஸ்துவோடு கூட நடக்க முடியாது, அவரோடு கூட நம்ம பின்பற்ற முடியாது அப்படின்ற மக்கள் இருக்காங்களா? நிச்சயமாக. பாருங்க, அப்படியான தேவன் ஒரு பெரும் கூட்டத்தை வைத்து வீணான ஒரு பெருமைக்காக வச்சிருக்க போறாரா, அல்லது உண்மையானவர்கள் யார் என்பதை தேவன் கண்டுபிடிக்க விரும்புகிறாரா? பாருங்க, தம்முடைய பக்கத்தில் இருப்பதற்கு அவரை இயேசுவை போல பாடுபட விரும்புகிறவர்களும் உண்மையானவர்களும் அவருக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த மக்களோ ஒரு பெரும் கூட்டமாக இருந்த போதிலும் அவர்கள் எந்தவித திட்டமும் தீர்மானமும் இல்லாமல் வந்தபடினாலே பயமும் திகிலும் அப்படி இருக்கிறவன் எவன்லாம் இருக்கோ அதெல்லாம் ஓடிப்போன்னு சொல்லிட்டார். பாருங்க, இன்றைக்கு அப்படி நடக்கிறதா? நிச்சயமாக. ஆனால் தேவன் அதோட விடலை. அந்த பாடத்தை பார்த்துக்குங்க. கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி நெருங்கி வரமாட்டாங்க, சீர்திருத்தமும் விரும்ப மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அவங்க சீர்திருத்தல் அவங்களுக்கு பிடிப்பது கிடையாது. பாருங்க, சீர்திருத்த விரும்பலைன்னா, கிரியைகள் கண்டிக்கப்படலைன்னா, சிற்றை கிடைக்கலைன்னா அந்த கிதியோனோட அவங்க எப்படி பணியாற்ற முடியும்? ஒற்றுமை ஒருமைப்பாடு எப்படி வரும்? கண்டிப்பா இருக்காது. அதனால அவரோடு சேர்ந்து அவர் சொல்றார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம். அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? உன்னோட கூட வரலாம். எதுக்கு? சாப்பிட போறாங்களா? எது படுத்தூங்க போறாங்களா? யுத்தம் அது. அப்ப யுத்தத்தில் வெற்றி பெறணும்னா ஒரே ஒருத்தர் தான் அங்கே சரியா இருக்க முடியும். அதுக்கு பின்னாடி இவங்களெல்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்களெல்லாம் தலைவர் ஆக முடியாது. தேவன் யாரை தெரிந்து கொண்டு யாரை நியமனம் பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு பின்னாக அவங்க சொல்றதை இவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஆர்மியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால நமக்கு விளக்கு தேவையில்லை. அப்போ அவங்க சொல்றது அவங்க கேட்கறதுக்கு பதிலாக இப்பவே இங்க கேட்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்க விரும்பினார். இது எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கருத்துடைய ஒரு வார்த்தைகளா இருக்கு பாருங்க. அது நகோமி, ரூத்து போன்ற நகோமி தன்னுடைய மருமக்களை கேட்டது மாதிரி இல்லையா? இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்டது மாதிரி இல்லையா? இயேசு பேதுருவை பார்த்து கேட்டது மாதிரி இல்லையா? நிச்சயமாகவே அவரோடு கூட வரவன் யாரு? உறுதியா இருக்கிறானா இல்லையா? கிரியில் தாழ்த்த விரும்புறானா இல்லையா? தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்க விரும்புறானா இல்லையான்னு இப்பவே கண்டுபிடிக்க விரும்புறாரு. பயிற்சி இல்லாதவன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு சோதிக்கப்பட்டதினாலே, பாடுபட்டு வெற்றி பெற்றதினாலே மற்றவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறான்னு சொன்னார். எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். சீமோனை பார்த்து சொன்னாரு, சீமோனே சீமோனே, சுளையினால் உன்னை புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்தினார். பயிற்சி இல்லாத ஒருவர், தன்னை தாழ்த்த மனதில்லாத ஒருவர், வெற்றி பெற வர முடியாத ஒருவர் இன்னொருவரை எப்படி பயிற்சி கொடுக்க முடியும்? அப்படியானால் நாம் எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் பயிற்சி இல்லாத வேலை, பலனற்ற வேலை அது. பாருங்க, அப்ப சொல்றாரு, உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன், உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்கடவன் என்று சொன்னார். அப்ப என்ன சொல்ல போறாரு? அதே 4ஆம் வசனத்துல அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் என்று சொன்னார்.
அப்போ பொல்லாத கிரியில் உள்ளவங்களா ஏன் தூரமா ஓடி போனாங்க? வேகமா கண்டிக்கப்படுவதை விரும்பவில்லை. 7ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 6-7 தேவன் தம்முடையவர்களை எவ்வாறு பரீட்சை காட்டினார் பாருங்கள். 1, அவங்க கிரியைகள் பொல்லாதது. இன்னொன்று, தங்களை தாழ்த்த மனதில்லாதவர்கள். இன்னொன்று, கிதியோனோடு கூட எங்களால் ஒத்து போக முடியாது என்று சொல்லக்கூடிய மக்களாகவும் இருந்தார்கள். பாருங்கள், அப்ப தேவனுடைய பணி, தேவன் தம்முடைய வேலைகளை எவ்வளவு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமா இல்லையா? சும்மா நம்ம எல்லாரும் ஊழிய பணிகளை செய்துவிட முடியுமா? தேவன் அப்படி கையளிப்பார் என்று நாம் நினைக்க முடியுமா? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவரின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிஞ்சு போயிட்டாங்க. இப்போ 31,700 பேருக்கும் 300 பேருக்குமான பெரிய வித்தியாசம் என்ன? பெரும்பாலான இன்னைக்கு உலகமானது எப்படி பார்க்குது? அந்த 31,700 பேரை பார்க்குதா, 300 பேரை பார்க்குதா? சரி, நம்ம 31,700 பேரை பார்த்துட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நல்ல சிநேகம், நல்ல பொழுதுபோக்கு, நல்ல கேலி கிண்டல் பேச்சு போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன லாபம்? அவர்கள் தேவனுடைய குமாரனோடு பாடுபட விரும்பாத மக்களுக்கு அது என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த 300 பேரு இவங்களுக்கு முன்னாடி தோற்றத்தில் பார்த்தா இவங்க எவ்வளவு பெரிதா இருக்கிறாங்க? நிச்சயமாக இல்லை. இப்போ உலகம் பார்க்கிற பிரகாரமாக நம்ம பார்க்கிறோமா? உலகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தோற்றங்களை கவனிக்காதீர்கள், மிகுதியான ஜனங்களை கவனிக்காதீர்கள். பாருங்க, கீழ்ப்படியக்கூடிய இருதயம் எப்பொழுதுமே சிலராகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்குள்ளது பாருங்கள், அவர்கள் 300 பேர், 31,700 பேருக்கும் 300 பேருக்குமான பெரிய வித்தியாசம் என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் யார்கிட்ட இருந்துச்சு? இது எப்படி தெரிய வந்தது? 7ஆம் வசனத்தில் நியாயாதிபதிகள் 7:7 அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போகக்கூடவர்கள். தேவனுக்கு இந்த யுத்தம்லாம் பெரிய காரியமா? அசிரியனுடைய பாளையத்தில் 180,000 பேர் ஒரே நேரத்தில் சாகலையா? சாகடிக்க முடியாதா? பார்வோனுடைய சேனையெல்லாம் கடலுக்குள்ள கவுத்துறது ரொம்ப நேரமா? தேவனுக்கு முழு உலகத்தை அழிக்கிற அவருக்கு இது ரொம்ப நேரமா? மனிதனாகிய நமக்குத்தான் இப்படிப்பட்ட பரீட்சை கொடுக்கிறார். இது இன்று மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்கள் தொடங்கி ஏதேன் தோட்டத்திலிருந்து துவங்கி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் கேட்குறாங்க, எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த கனி எதுக்கு நடுவு வச்ச, அதனால தான் கெட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு தொடர்ந்து அந்த போக்கு சொல்வதற்கு தொடர்ந்து வழியை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். நிச்சயமாக அது இல்லை. என்ன தேவன் சொல்லுகிறாரோ, என்ன வைக்கிறாரோ, அதை நாம் என்ன காரணங்களுக்காக வைக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? அப்ப சொன்னாரு, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சிப்பேன். பாருங்க, இவ்வளவு பெரிய ஜனங்கள்ல இன்றைக்கு மக்கள் இப்படிதான் பார்க்கிறாங்க. எந்த பக்கம் காற்றடிக்குது, எந்த பக்கம் அந்த நாணல் சாஞ்சிக்கிட்டு இருக்குது, எந்த பக்கம் மக்கள் பெருங்கூட்டமா இருக்கிறாங்க, எந்த பக்கம் பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, எந்த பக்கம் உயர்பட்சமான அற்பமாய் அவர்களே எண்ணிக்கொண்டிருக்கிற உயர் ஜாதி நினைக்கிறாங்க. இது எல்லாமே மோசமான செயல். பட்சபாதம், விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொண்டிருக்கிற மக்கள் பாருங்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே தூரமானவர்கள். யார் ஒருவர் தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் ஈசாக்கோடும் ஆபிரகாமோடும் பந்தி இருப்பார்கள்.
பெருமையானவர்களையும் மேட்டிமையானவர்களையும் தேவன் அவர்களை நிச்சயமாக அருகில் வைத்துக் கொள்வது கிடையாது. அப்போ இந்த மக்களை இப்படி தாழ்த்துவதற்கு கையில் அல்லணும், வாய்க்கு எடுக்கணும், நக்கணும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது? ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல் மாதிரி மனிதனுடைய பார்வையில் தெரியுது. தாழ்த்துவதற்கு இதுதான் வழிமுறை, பாடுகள் தான் வழிமுறை. பாருங்க, அப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடியும் பொல்லாங்கு செய்கிறபடினாலும் தாழ்த்த மனதில்லாதபடினாலும் அருகில் அவர்கள் வருவது கிடையாது. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அவங்க தங்களை தாழ்த்தினார்கள். ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16-17 அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தை வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் கொடுத்து 17ஆம் வசனம், அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். ஒரு வார்த்தை கவனிக்கிறீங்களா? நான் செய்வதை பார்த்து. ஏன்? அவர்தான் அந்த யுத்தத்தை வழிநடத்துவதற்காக தேவனால் நியமனம் செய்யப்பட்டவர். அவருக்குத்தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்க எத்தனாயிரம் பேர் இருக்கலாம், தேவன் யாருக்கு பொறுப்பை கொடுத்தாரோ அந்த பொறுப்புள்ளவர்களை எப்பொழுதுமே நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனிதன் அற்பமாய் இருக்கலாம், சரியாய் பேச தெரியாமல் இருக்கலாம், வேற அவன் மெலிந்த சரீரமாயிருக்கலாம், தடியான சரீரமாயிருக்கலாம், தோற்றம் நமக்கு முக்கியமில்லை. தேவன் அவனை நியமனம் செய்திருக்கிறார், அவனுக்கு கீழாக என்னை கொடுத்திருக்கிறார். நான் அவன் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறானோ அதை கேட்க வேண்டும் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் இருக்கணும். இல்லை, நான் இவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கேன், இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட இருக்கிறது, இவ்வளோ பெரிய ஞானம் இருக்கிறது, என்னையே வைக்கலையே அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா அந்த எகிப்திலையும் பார்வோன் ராஜ்யத்திலையும் அவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்த போதிலும் சாதாரண அடிமைகளாக கொண்டு சென்ற மக்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். பார்வோன் ராஜ்யத்திலே யோசேப்பை தேவன் உயர்த்தினார். யூதர்கள் பிரபலமாக, யூதர்களும் பிரதான ஆசாரியர்களும் இருந்தபோது இயேசுவை அவர்கள் கேட்கும்படியாக செய்தார். இதெல்லாம் என்ன சொல்லுது நமக்கு? நாம் அதிகாரங்களையும் தேவன் நியமனம் பண்ண பொறுப்புகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை மோசைக்கு மேலாக எப்படி உயர்த்தினார்களோ அதே போல உயர்த்தி ஆபத்தை வருவித்துக் கொள்ளக்கூடாது. சரி, நம்ம அப்படி உயர்த்தி பார்க்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தேவன் எதையாவது ஒரு வேலையில் அவங்கள உயர்ந்து போக செய்திருக்கிறாரா? நிச்சயமா முடியாது. பாருங்க, பூமிக்கு அடுத்த காரியங்கள்ல உயர்ந்து போகலாம், அது தேவனுடைய வேலை கிடையாது. ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்மால் அந்த தேவனுடைய நியமனம் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவர் அழைச்சாதான் கிடைக்கும். தேவன் நம்மை தேர்வு செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரமாட்டான். அதற்கு தேவ தாழ்மை, விசுவாசம், பாடுபடுதல், கிரியைகள் கண்டிக்கப்படுவதை விரும்புதல். இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா அங்கே அந்த யுத்தத்தில் வெற்றி பெறவே முடியாது. அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை. கிதியோனுக்கு கீழ்ப்படுகிறதா இல்லை இவனுக்கு கீழ்ப்படுகிறதா? இன்றைக்கு இருக்கிற மக்களும் அன்றைக்கு இருக்கிற மக்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, பெரிய வித்தியாசம் இல்லை. யுத்தத்தில் போயிட்டா அங்க யாரு என்னை நடத்துகிறது, யாரு கீழே நான் இருக்கிறேன், யாரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, யாரு சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறது அங்க இல்லை. யார்கிட்ட இல்லை? இன்றைக்கு இருக்கிற மக்கள்கிட்ட அந்த கூட்டத்தில் இல்லை. ஆனா கிதியோனுடைய படையில தேவன் பரிசுத்த பிற்பாடு அந்த 300 பேரும் கிதியோன் சொல்லுவதுதான் கேட்பாங்க.
அதுதான் வெற்றியின் அடையாளம், வெற்றிக்கான நல்ல படி. அப்ப இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு நம்முடைய கழுத்தை கொடுக்கணும். அப்படி செய்யும் போதுதான் நீங்களும் செய்யுங்கள், நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்கு தேவன் ஞானம் கொடுத்துருக்கட்டுமே, ஆனால் உயர்த்துற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவனா ஒரு பணிகளில் நம்மளை உயர்த்தி மேலே கொண்டு வர வரைக்கும் நாம் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நாம் அவங்களுக்கு கீழாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். மோசைக்கு ஏற்றது மாதிரி எதிர்த்தாங்கன்னா அழிவு தானே. ஒருவேளை அன்றே அழிந்தாங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில் அவங்களால் என்ன நடக்க முடியும்? நம்ம தோல்வியுற்றோமா வெற்றி பெற்றிருக்கோமான்னு பார்க்கணும். பூமிக்குரிய வகையில் கலங்க செய்து நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம், அது தேவனுக்கு முக்கியம் கிடையாது. இயேசு பூமிக்குரியவைகளை தோல்வி இருக்கலாம், பவுல் தோல்வியுற்றவங்களா இருக்கலாம், அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் வெற்றி யாருக்குண்டா? இயேசுவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தான். தாழ்த்துகிற ஒருவனுக்குத்தான், மேட்டிமையாக பெருமையாக இருக்கிற ஒருவனுக்கு கிடையவே கிடையாது. சரி, அப்ப சொன்னாரு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நானும் என்னோடு கூட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். ஏன் வெறும் தேவனுடைய பட்டயம் ஏன் சொல்லல? ஏன் உங்களுக்கு தெரியுதா? நடத்துகிறவர் யாருங்க? அந்த யுத்தத்திற்கு நியமனம் பண்ண செய்யப்பட்டவர் யாரு? அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய காரியங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய காலங்களில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் மட்டுமல்ல, சில செயல்பாடுகளை நீ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மேன்மையா இருக்கிறது. இது இன்றும் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை காரியங்களையும் ஏறக்குறைய பேசுகிறார். தேவன் அதில் மிகப்பெரிய இப்படிப்பட்ட ஆழ்ந்த காரியங்கள் இல்லை என்றால் அதை ஏன் பேச வேண்டும்? அதை பயன்படுத்துவதற்கான காரண காரியம் இருக்கிறது. அப்படியானால் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் வெற்றி பெற்றார்கள். முதல் கருத்து என்னவென்றால், ஒரு சாரார் பாடுபடுவதற்கும் பயமும் திகிலும் இருப்பதினால் தன் கிரியைகளை சீர்திருத்த விரும்பவில்லை. சிலர் கிதியோனோடு தன் கிரியைகளை சீர்படுத்த விரும்பினார்கள். நான் போக்கு சொல்றேன், 300 பேர்னு தீர்மானிச்சீங்க, நீ நாங்க என்ன செஞ்சா கேட்க போறீங்களா? சோம்பேறி. தேவன் தம்முடைய பணியை செய்வார் என்பது தேவனுடைய இருதயத்தை நாம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பாருங்க, அப்படியானால் அவர்கள் அவளை வெற்றி அந்த படையிலே வெற்றியும் பெற்றார். இது நமக்கு என்ன சொல்லுது? ஆவிக்குரிய வகையிலே இன்றைக்கு நாம சாத்தானோடு போராடி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களாக இருப்பதற்கு அங்கே உங்களுக்கு யாருக்கு கீழ்ப்படியும்படியாக நியமனம் இருக்கிறதோ அதற்கு கீழாக அடங்கியிருந்து நாம் அப்படிப்பட்ட வேலைகளை செய்கிற பொழுது மட்டும்தான் வெற்றி பெறுவோம். நாம் சுயாதீன கொள்கையுடையவர்களாக பறந்து திரிய முடியும். ஆனால் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறாரா? தேவன் ஏற்றுக்கொள்றாரா? தேவனுக்காக நாம் செய்யலாம், ஆனால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறாரா என்பது நாம் ஆதாரங்கள் மூலமாக, நிரூபணங்கள் மூலமாக கண்டுகொள்ளணும். நானே நினைக்க கூடாது, என்னுடைய பணியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாருங்க, அவர்கள் கிதியோனுக்கு கீழாக இருந்துதான் வேலை செய்யணும், மோசேக்கு கீழாக இருந்துதான் வேலை செய்யணும், யோசுவாவுக்கு கீழே இருந்துதான் வேலை செய்யணும், யூதர்கள் இயேசுவுக்கு கீழே இருந்துதான் வேலை செய்யணும், கொரிந்தியர்கள் பவுலுக்கு கீழாக இருந்துதான் வேலை செய்யணும். போகலாம். ஆனாலும் இதெல்லாம் என்ன சொல்லுது? நமக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குதா? எல்லாம் சொல்லுது. அப்படியானா பாடுபட விரும்பாத மக்களை தேவன் புகழுவது கிடையாது. தாழ்த்த விரும்பாத யாரொருவரையும் தேவன் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. யுத்தத்திலே சேர்ப்பதும் கிடையாது. யுத்தம் வெற்றி பெறுவதும் கிடையாது.
அப்படியானால் இந்த கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி அவங்க தூரமா போயிட்டே இருந்தாங்க. ஆனா அருகில் சில வந்தாங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை சொல்லுது. அருகில் வர்றவங்களுக்கு அது பெருமை என்று சொல்ல முடியாது. தேவன் என்ன சொல்றாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்ற ஒரு சிந்தை தான் இருக்கே தவிர அது நம்ம பெருமை என்பது பொய்யது. அப்படி நம்ம பேச முடியாது. இந்த 300 பேருக்கு ஒரு பெருமை இருந்ததாக நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. தங்களை தேவனுடைய சித்தம் என்னவோ, அந்த கிதியோனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ அதற்கு கீழ்ப்படிய அவர்கள் விரும்பினார்கள். நான் பாரு கீழ்ப்படுகிறேன் பாரு, அப்படி அவங்க சொல்லல. என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். அப்படி தாழ்த்துகிற பிள்ளைகளை தேவன் அன்று மாத்திரமல்ல இன்றும் ஆசீர்வதிக்கிறார். இன்றும் அவர்களை உயர்த்துகிறார். நாம் கற்றுக்கொள்ளாமல் எப்படி மற்றவர்களை சிறப்படுத்த முடியும்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே நமக்கு வளரவில்லை என்று சொன்னால் மற்றவனை சீர்படுத்துவது எப்படி தெரியும்? பயிற்சி இல்லைன்னா எப்படி தெரியும்? தாழ்மை இல்லைன்னா எப்படி தெரியும்? தேவன் சொல்றாரு பரீட்சித்து காட்டுவேன்றார். இல்ல எனக்கு தெரியும், நானே சொல்றேன். எப்படி தெரியும்? எப்படி தெரியும் நீங்க சொல்லணும்ல, நிரூபணம். ஆனா தேவன் சொல்றாரு உன்னை எப்படி பரிசுத்து காட்டுவானா, இதுதான் வழிமுறைன்னு சொல்றாரு. நீ தாழ்த்துறையா இல்லையா? நகோமி பின்னாடி மருமக வர்றாங்களா இல்லையா? ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரா இல்லையா? மகனை கொடுக்க விரும்புறாரா இல்லையா? கண்டுபிடிக்கிறாரா இல்லையா? புறஜாதிகளை வச்சிருந்த பொழுது கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? கள்ளத்தனமான மக்களை வச்சிருந்த போது கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா? தேவனே ஏன் இவங்கெல்லாம் வச்ச, நீ தொல்லையான தேவன் சொல்லி தப்பிக்க முடியுமா? அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா வேதத்தினுடைய உணர்ந்து கொள்வது இருக்கா? இல்லை. நாம் பரீட்சிக்கப்படுவதற்குத்தான் அது இருக்குன்னு நாம முதலாக உணர்ந்து கொண்டிருக்கணும். அப்படி உணர்ந்து கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்னும் அந்த பாடத்தில் முடிக்கல. இன்னும் கூடுதலான கருத்துக்களோடு அடுத்த ஒரு காரியங்களை பாடுவோம். அது என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிறவியிலேயே ஒரு குருடன் இருக்கிறான். அங்கே யூத மத தலைவர்கள் இருக்கிறாங்க. அவனை சுத்தி சுத்தி வர்றாங்க. ஆனால் இவன் பார்க்கிறான், அவர்கள் குருடாயிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்போ ஒரு தோற்றம், ஒரு அற்பமான எண்ணப்படுகிற மனிதர்கள், மனுஷன். இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எவ்வளவு ஒரு பயத்தோடு கூடியவும் தேவனுடைய வழியில் இது எவ்வளவு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கருத்தா இருக்குது என்பதை பாருங்க. கர்த்தர் வரும் நாளில் அதை பற்றி பேசுவோம். அதுவரை நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளிநிலத்தில் வராதிருக்கிறான். நீதியுள்ள பிதாவே, கிதியோனோடு தன்னை தாழ்த்தி கொண்ட 300 பேர் ரட்சிப்பதற்கு ஏதுவாக அவரோடு கூட தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதாயிருந்தார்கள். பெரிய ஒரு கூட்டம், அதிகமான மக்கள், தோற்றங்களை பார்க்கிறவர்கள் ஏமாந்து போனார்கள். நாங்கள் உலகத்திலே தோற்றத்தில் மிகுந்த மகிமையாய் வாழ்வதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை தெரிந்து கொள்வதையும் பாடுபடுவதையும் விரும்புவதற்கு தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாயிருக்க உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்வதனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எங்களை உயர்த்துவதற்கு அங்கு ஒன்றுமில்லை. பிதாவே, நீர் கொடுக்கிற பலம், அறிவு, ஞானம், தகுதி, இரக்கம் எல்லாத்திற்கும் கிறிஸ்து மூலமாய் கனமும் துதியும் செலுத்துகிறோம். நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.